வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு வளைகுடா நடக்கக்கூடிய போரை பற்றி இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த போர் முடிவுக்கு வரதுக்கான எல்லா கிளியர் சிக்னல்ஸும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் அமெரிக்காவுடைய இராணுவம் இன்னமும் அங்கே தான் இருக்குது. அவங்களுடைய போர்க்கப்பல்கள் இப்போ காம்பேட் அப்படின்றத விட ரொம்ப மோர் ஃபோக்கஸ்டாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் அந்த தடையை ஏற்படுத்துறதுக்கு ஃபுல் இதோட செயல்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த தடையை அவங்க எதுக்கு சொன்னாங்க, யாருக்காக சொன்னாங்கன்னா, ஈரானுக்கு உள்ள போகக்கூடிய ஈரான்ல இருந்து வெளியே வர கப்பல்களுக்கு இந்த பிளாக்கேட் அப்படின்னு சொல்லிதான் இப்போ அந்த தடையை ஏற்படுத்தினாங்க. இப்போ இன்னொரு ஸ்டெப் அவங்க எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க. இந்த ஷேடோ ஃபிளீட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ வேற நாடுகள்ல இருந்து ஒரு கப்பல் பொருள் எடுத்துக்கிட்டு அது இன்னொரு நாட்டுக்கு போற மாதிரி போய் ஈரானுடைய பொருட்களை கடல்ல அதை மாற்றி எடுத்துட்டு போகக்கூடியெல்லாம் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கப்பல்களுக்கும் ஈரானுடைய பொருட்களை கடலில் மாற்றக்கூடிய கப்பல்களும் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி ஈரானை இன்னும் நெருக்கக்கூடிய ஒரு வேலையை அவங்க பண்ணுறாங்க. இந்த நெருக்கடிக்கு ஈரான் இப்போ இணங்க ஆரம்பிச்சிருச்சு, அவங்க படிய ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்றதையும் பார்க்குறோம். ஏன்னா இந்த பிளாக்கேட் ஒரு 10 கோடி மக்கள் அங்கே உள்ள வசிக்கிறாங்க. இது அவங்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துரும். அவங்க மீண்டும் வளைகுடா நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படலை அப்படின்னா நிச்சயமா ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு போயிருந்தனால அவங்க இறங்கி வராங்க. இப்போ இந்த இடத்துல அசீம் முனீர் அவசரமா ஒரு விமானத்தை எடுத்துக்கிட்டு இவன் ஈரான்ல போய் இறங்கி அவங்களுடைய அதிபரான பெஷ்கியான் அவர்கள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறான். அவங்களுடைய சபாநாயகரான முகமது அவர்கள்ட்டையும் அந்த பேச்சுவார்த்தை நடத்துறான் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் 2 முக்கியமான பேர் பேசியிருக்காங்க. முதல்ல ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அரகாச்சி அவர்கள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை. அதன் பிறகு வியாழக்கிழமை அவங்களுடைய சபாநாயகர் முகமது கலிபஃப் அவர்கள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையை ஈரானுடைய அஃபிஷியல் ஊடகம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அவன் இராணுவத்தோடைய காம்பேட் ட்ரெஸ்ல இருந்தான்றதையும் பார்க்கணும். ஏன்னா அதில் ஒரு கிளியர் கட்டான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்கு. தன்னை ஒரு மிக முக்கியமான இராணுவ தலைவனா, ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸா தன்னை ப்ரொஜெக்ட் பண்றான் அப்படின்றத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேயர் ஷபாஸ் ஷெரீஃபை வளைகுடா நாடுகள் முழுக்க சுத்த விட்டு, துருக்கி, அசர்பைஜான், UAE போன்ற நாடுகளில் சுத்த விட்டு, இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் டிப்ளமசியை சவுதி அரேபியா போன்ற நாடுகள்கிட்ட இவங்களை ஈரானால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு டூயல் அப்ரோச் எடுத்திருக்காங்க. ஸோ ஈரான் கிட்டையும் அமெரிக்காட்டையும் மத்தியசம் பண்ணி பேசக்கூடியது இவங்களுடைய ஃபேக் மார்ஷல் அசீம் முனீர். வளைகுடா நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறது இவங்களோட மேயரா இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீஃப். உலகத்துல எங்க பிரச்சனை நடந்தாலும் அது நம்ம எல்லாரையுமே பாதிக்கும். இப்போ ஈரான் மற்றும் அமெரிக்கா நடக்கக்கூடிய யுத்தம் அப்படின்றது எல்லாரையுமே மிகப்பெரிய லெவல்ல பாதிச்சிருக்கு. குறிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல கிராஷ் ஆயிருக்கு. இப்போ அந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அது ஓரளவுக்கு ரிகவர் ஆனா கூட முதல்ல இருந்த அளவுக்கு ரிகவர் ஆகலை. இதுதான் மிக முக்கியமான காரணம். மக்கள் போய் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இறங்கணும் அப்படின்றதுக்கு தயங்குறதுக்கான ஒரு காரணம். இப்போ இந்த மாதிரியான ஒரு கிராஷ் ஆகக்கூடிய சமயங்களில் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபண்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டில் இந்தியாவுடைய டாப் 50 நிறுவனங்கள் லெஸ் வாலட்டைல் நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த ஆயில் பிரச்சனையினால அதிக அளவு பாதிக்கப்படாத நிறுவனங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் இந்த ஷேர்ஸ் நம்ம டைரெக்டாக போய் வாங்கணும்னா லட்சக்கணக்கில் பணம் தேவை. இதெல்லாம் சேர்த்து ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபராக நம்ம பார்க்கலாம். இந்த ஃபண்டோட பேர் தான் பஜாஜ் லைஃப் நிஃப்டி 500 லோ வாலட்டிலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO. இந்த ஃபண்டில் முதலீடு செய்யறதுக்கான கடைசி தேதி ஏப்ரல் 30. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் நீங்கள் பேசி அவங்க ஏஜென்ட்டை கேட்கலாம். இல்லை நேரில் சந்திக்கணும்னு நினச்சா கூட அவங்களை நேரில் கூப்பிட்டு நீங்கள் ப்ரீஃப் பண்ண சொல்லலாம். இதில் கேபிட்டல் கேரண்டீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது பங்கு சந்தை மேலே கீழே வந்தால் கூட நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணக்கூடிய அந்த பிரின்சிபல் அப்படின்றது கேரண்டி ஆகும். இதோடைய NAV அப்படின்றது 10 ரூபா. இதோடைய லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30 இப்போ இந்த இண்டெக்ஸ் ரிட்டர்னோட கடந்த கால வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா 20.4% 19% கடந்த 5 to 7 வருடம் ரிட்டர்ன் இது கொடுத்துருக்கு. இது நம்ம பேங்க் டெபாசிட்ல கிடைக்கக்கூடிய அந்த 5 to 6% வட்டியை விட நிச்சயமா அதிகமாக தான் இருக்கு. எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு 120 மடங்கு அவங்க ஆயில் காப்பீடு, அதாவது லைஃப் கவரும் அதுல கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏப்ரல் 30 இந்த NFOட லாஸ்ட் டேட்டு இன்னும் 13 நாட்கள் தான் இருக்குது. மறந்துடாதீங்க, அதில் 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குது.
உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு நீங்கள் இது பண்ணுங்க. கலிபஃப் மற்றும் அரகச்சி அவர்கள் 2 பேர்கிட்டையும் பேசினது ஈரானுடைய டிவியில் அஃபிஷியலாக வருது அப்படின்றத பார்க்குறோம். அசீம் முனீரும் முகமது கலிபஃபும் நேரடியாக சந்திச்சது இதுதான் முதல் முறை. இந்த இடத்துல அவர் கமிட்மெண்ட் டு ப்ரொமோட்டிங் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் த ரீஜன் ரிமைன் ஸ்ட்ராங் அண்ட் ஷேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க ஈரான். ஒரு பாசிட்டிவான சிக்னலாக நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய நான் நெகோஷியபிள், நாங்கள் வந்து ஒரு இதில் இம்மி அளவு கூட நகரவே முடியாதுன்னு நிற்கிறது ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல அமெரிக்கா டைல்யூட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இஸ்ரேல்கிட்ட ஒரு கடுமையான அழுத்தம் வரும். இஸ்ரேல் மீண்டும் ஈரானை அந்த குறிப்பாக அணு உலைகளை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மிடர் ரீஃப்ளேயர்ஸ்லாம் தாண்டி இன்னைக்கு சிரியாலையும் ஒரு ஏர்பேஸ் இருக்கிறதுனால அமெரிக்காவை ஒரு ஃபிக்ஸில் வச்சு இந்த இடத்துல இஸ்ரேல் வந்து வழி கொண்டு வர முடியும். அதே மாதிரி இப்போ 3 ஆப்ஷன்ஸ் என்ன இவங்க டேபிளில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை 3வது நாடுகளுக்கு கைமாத்துறது. அந்த 3வது நாடு எது? ஒன்று ரஷ்யா, இல்லை ஒமான். 2வது இந்த இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை செயலிழக்க வைக்கிறது, அதை வந்து டைல்யூட் பண்ணுறது. 3வது எடுத்தீங்க அப்படின்னா அந்த செறிவூட்டப்பட்டதை அதை குறைச்சி இந்த என்ரிச்மெண்ட்டை குறைச்சி 3% ஆக்குறது. 3% அப்படின்றது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய சிவிலியன் அணு உலைகளில் பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ரிச்மெண்ட் கேப் அப்படின்றது ஃப்ரீஸ் பண்ணுறது அமெரிக்கா கேட்கறது 20 வருஷம், ஈரான் கேட்கறது 5 வருஷம். ஸோ இதோ ஒரு 10 வருடத்துக்குள்ள இவங்க 10 to 12 வருடத்துக்குள்ள ஒத்துக்குவாங்க அப்படின்றது இருக்கு. இதுதான் இந்த சப்ஜெக்டோடைய கோர். அதன் பிறகு முனீர் இப்போ பாகிஸ்தான்ல இருந்து இந்த இவங்க ஈரான் என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுக்கிட்டு இப்போ ட்ரம்ப்பை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ட்ரம்ப் வந்து இந்த பேச்சுவார்த்தை நல்லா சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் பாகிஸ்தான் போனாலும் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோ ஆப். இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னா தன்னை வந்து மீண்டும் ஒரு பவர் வித் பீஸ் வித் பவர்ன்னு சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்தில் தான் வலிமையாக நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்களுக்கு காமிச்சாக வேண்டிய கட்டாயம் ட்ரம்ப்புக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா இன்னொரு 6 மாதத்துல அமெரிக்காவுடைய இடைத்தேர்தல் அப்படின்றது வரப்போகுது. ஸோ அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தான் போறதுக்குமான வாய்ப்புமே இருக்கு. ஆனா முழுவதும் இந்த மீடியேஷன்ல அமெரிக்காவுடைய ஒரு மவுத் பீஸாக தான் பாகிஸ்தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வெள்ளை மாளிகையுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கரோலினா லெவிட் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீல் அப்படின்றது 2-3 நாளுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஊடகத்துக்கு ட்ரம்ப் ஒரு பேட்டி கொடுக்கும்போது 2வது சுற்று பேச்சுவார்த்தை அப்படின்றது இஸ்லாமாபாத்ல நடக்கும்ட்டு. ஏன்னா இப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே அமெரிக்காட்டிருந்து விலகி நிற்கிறாங்க. ஸோ ஜெனீவாவா இஸ்லாமாபாதா அப்படின்ற போது ட்ரம்ப் சொல்றது மீண்டும் இஸ்லாமாபாத்ல தான் நடக்கும்ட்டு. ஏன்னா ஜெனீவா முழுக்க அது ஐரோப்பாவுடைய கண்ட்ரோல்ல வரதுனால இந்த ஒரு முக்கியத்துவத்தை ட்ரம்ப் வந்து அங்க கொடுக்க விரும்பல அப்படின்றது தெரியுது. ஐரோப்பிய நாடுகளுமே இதுல இருந்து தள்ளி இருக்கிறாங்க அப்படின்ற போது இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல இது இவ்வளவு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா அப்படின்னா கிடையாது. எல்லா சைட்லயுமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்றதை பார்ப்போம். ஜாவேத் அவர்களுடைய வார்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எங்களுடைய க்ளோஸ் சோர்சஸ் இது பண்ணும்போது பார்க்கும் பொழுது எல்லா சைடுமே இதை நடக்கக்கூடாதுன்ற ஆட்களும் ஈக்குவலா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தெஹரான்ல இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய ஹார்ட்லைனர்ஸ் சித்தாந்தத்துல ஊறி இருக்கவங்க இதை வந்து விரும்பல அப்படின்றதும், அதே மாதிரி இஸ்ரேலுமே இந்த ஒப்பந்தத்தை விரும்பல அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா தரப்புலையுமே ஒரு எதிர்ப்பு இருக்கு, இதை வந்து முடிக்க கூடாது அப்படின்ட்டு. ஈரான் தரப்புல ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்குது, உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இஸ்ரேலும் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான செய்தி தொடர்பாளர் பாகை அவர்கள் சொல்லும்போது யுரேனியம் பற்றி இவங்க ஒரு 3 நாள் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அதை நாங்கள் ஒத்துக்கவே முடியாது, எங்களோட இறையாண்மை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இப்போ அதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு முகாந்தரம் தெரியுது, ஒரு ஸ்கேல் இருக்கு, குறைச்சிக்கலாம் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மேயர் ஷபாஸ் ஷெரீஃப் வந்து அவசரமாக கிளம்பி போய் சவுதியில் போய் இறங்கி முகமது பின் சல்மான் அவர்களை சந்தித்து 2 மணி நேரம் மீட்டிங்கு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கத்தார், துருக்கி போன்ற நாடுகள், 3 நாடுகள், சவுதி, கத்தார், துருக்கி. ஸோ இந்த ஆக்சிஸ் உங்களுக்கு இப்போ கிளியர் கட்டாக தெரியுதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் யுஏஇ இல்லை.
யுஏஇயோடைய அந்த விசா அப்ளை பண்ற நாடுகள்ல பேர்ல இருந்தே பாகிஸ்தானை தூக்கிட்டாங்க. ஸோ இவங்க நேற்று வரை யுஏஇ, கத்தார், சவுதின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு மாதிரி குட் புக்ஸ்ல வச்சு வாங்கி தின்னுட்டு இருந்தாங்க. இப்போ யுஏஇ கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆயிருச்சு. இவங்க எடுத்திருக்கிறது துருக்கி, சவுதி மற்றும் கத்தார். ஸோ அந்த சுன்னி இஸ்லாம் ஆக்சிஸை, அந்த நாடுகளோட சேர்ந்த ஆக்சிஸை இவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அதே சமயம் ஈரானோட ஒரு நெகோசியேஷனுக்கும் போறாங்க அமெரிக்கா சார்பா அப்படின்ற போது ரொம்ப ஒரு டெலிகேட்டா இது எப்படியா சாதுரியமா சாதிச்சணும்னு சொல்லி பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான டெட்லைன் அப்படின்றது ஏப்ரல் 22 இந்த போர் நிறுத்தத்தோடைய கடைசி நாள் நிறைவு பெறுது. இது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா அதிகமாக இருக்கு. இப்போ அமெரிக்கா திருப்பி அனுப்பிச்ச கப்பல்கள், பிளாக்கெட் தடை செய்து திருப்பி அனுப்பிச்ச கப்பல்கள் இது நாள் வரைக்கும் 9. பிரென்னட் க்ரூட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கரெக்ட் ஆகி $94.75 வந்து நிற்கிது. ஸ்பாட் ரேட், அதாவது இன்னைக்கு நீங்கள் உடனே வாங்கணும் ஸ்பாட் ரேட், மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லுவோம், அது பார்த்தீங்கன்னா $120 இருக்கு. ஸோ இந்தியா சில இடங்கள்ல ஸ்பாட் ரேட்டில் வாங்கிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பட் ஓவராலாக பிரென்னட் க்ரூடோடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $95 தான் இருக்கு. ஓரளவுக்கு ஓகேன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இந்த போரை, ட்ரம்ப்புக்கு இந்த போரை எப்படியாவது முடிச்சாக வேண்டிய கட்டாயம் நிச்சயமா இருக்கு. இந்த இடத்துல நிறைய டைவர்ஷன்ஸும் அவங்க போறாங்க. தேவையில்லாம போய் போப்பாண்டவர் அவர்களை வந்து சீண்டி, இவரே வந்து தன்னை வந்து இயேசுநாதர் மாதிரி ஒரு போட்டோ போட்டு அதெல்லாம் பண்ணாரு. அவங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. குறிப்பா கத்தோலிக்கர்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பேஸே அவங்க தான் இருந்தாங்க. பட் அவங்களே எதிராக பேசினதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ட்ரம்ப்புக்கு இந்த போரை முடிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. உலக நாடுகள் எல்லாருக்குமே இந்த போர் முடியணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கு. பட் இதுல இந்தியா தலையிடாம சாதுரியமா வெளியில இருந்து பண்றது தான் கரெக்ட். சைனாவும் அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. கனடா, பிரேசில், தென்கொரியா, ஜப்பான், ஜெர்மனி, யூகே, ஏன் யுஏஇ போன்ற நாடுகள் கூட இந்த பிரச்சனையில சிக்கல. ஏன்னா இந்த பிரச்சனை அப்படின்றது இது போர் முடிவுக்கு வந்த மாதிரி தெரிஞ்சாலும் இல்லை உள்ள இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு சிவியரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை ஒரு 3 நாட்கள்ல முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு முடிகிற மாதிரி தான் தெரியுது. இந்த 440 கிலோ ஹைலி என்ரிச்டு யுரேனியம் சொல்லக்கூடிய HUS இதுதான் எப்படி போகும் அப்படின்றது நமக்கு தெரியல. இதோடைய தன்மை எப்படி போகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 5 வருஷத்தை 10 வருஷமா, 5 ஒரு பக்கம் 20 ஒரு பக்கம், ஸோ 10 வருஷம். இந்த 20 வருஷம் ஃப்ரீஸ் அப்படின்றத யூஎஸ் மேபி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி 10 வருஷமா இது பண்ணலாம். இந்த இருக்கக்கூடிய யுரேனியத்தை ரஷ்யாவுக்கோ இல்லை ஒமானுக்கோ மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. ஏன்னா ஒமான் ஒரு நியூட்ரல் நாடு, ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நியூட்ரல் நாடு. செகண்ட் ரவுண்ட் டாக்ஸ் இப்போ இங்கே நடக்கிற மாதிரி தெரியுது. பட் அது கிளியர் கட்டாக நமக்கு வந்து சொல்ல முடியல இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி 22க்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலாம். ட்ரம்ப் அந்த அதிகாரத்தையும் வந்து காமிக்கிறார், அந்த ப்ரெஷரையும் இன்னும் வந்து கொடுக்குறாரு. 22ல் போர் நிறுத்தம் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன், ஸோ மீண்டும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ட்டு. அந்த தாக்குதல் ஒரு வேளை நடந்தால் ஒரு 20-25% அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மீண்டும் உலகத்தில் இந்த சுழற்சிக்கு கொண்டு போகும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த பிரென்னட் க்ரூட் அப்படின்றது ஒரு $94.75 அப்படின்றது இருக்கும் பொழுது இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொபோசல்ல இன்னொரு ப்ரொபோசலும் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IAEAன்னு சொல்லக்கூடிய சர்வதேச கண்காணிப்பு அமைப்பு அணுசக்தி, அவங்களும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கண்ட்ரிஸ், அதாவது ரஷ்யா, சைனா, ஒமான், துருக்கி, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இதை வந்து கண்காணிக்கணும்ட்டு. இதுதான் ஈரானுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறி. இவங்களை சிக்க வைக்கிறதுக்கு, ஈரானை தெளிவாக சிக்க வைக்கிறதுக்கு இவங்க பாகிஸ்தானை நம்பி போக மாட்டாங்க. ஒருவேளை இதுக்கு அவங்க இணங்கினாங்க அப்படின்னா ஈரானுடைய பல்ல மொத்தமாக பிடுங்கிறதுக்கு பாகிஸ்தானை பயன்படுத்தி அமெரிக்கா அதை நிறைவேற்றுவாங்க. அதன் பிறகு பாகிஸ்தானையும் தூக்கி போடுவாங்க. ஒருவேளை இந்த அணு ஆயுதத்தை இந்த 10 வருஷத்துக்கு இன்னும் கீழே கொண்டு வராங்க அப்படின்னா நிச்சயமா இஸ்ரேல், UAE இந்த நாடுகள் எல்லாமே வேற ஒரு ரூட் எடுப்பாங்க. அது என்ன அப்படின்றது நம்ம இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். ஸோ போர் முடிவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வகையில் இந்த க்ரூட் ஆயில் மீண்டும் எங்கே போகணும், $70 போகணும், $70 பெர் பேரல் அப்படின்றதுக்கு போகணும். அதுக்கு இன்னும் குறையணும்.
பட் அதுக்கு உண்டான டைம் இப்போவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்ஸே நிறையா இருக்குது. என்ன நடக்குன்ற ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். இந்த டாப்பிக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் நான் ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப பெருசாக முதலீடு செஞ்சு அது கிராஷ் ஆக மாதிரி அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காமல் ஒரு ரொம்ப கம்மி வாலட்டைலாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை முதலீடு செய்யக்கூடிய இந்த என்எஃப்ஓ பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதோட டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்குது. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இதோட டீட்டெயில்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுக்கலாம். நேரடியாக அவங்ககிட்ட பேசிக்கலாம்.